இன்று கார்த்திகை திருநாள். எல்லா இடத்துலயும் ஒளியும் சத்தமும் ரொம்ப அழகாவே நிறைஞ்சிருக்கு. ஆனா என் மனசுல ஒளியும் இல்லை, சத்தமும் இல்லை, எதுவுமே இல்லை. ரொம்ப அழகா பசங்கெல்லாம் ஓடி விளையாண்டுட்டு சந்தோஷமா இருக்காங்க. மற்ற நாள் கூட அவ்வளோ கஷ்டமாலாம் தெரியல. ஆனா இது மாதிரி விழா நாட்கள் வரும்போது ஏன் அவ்வளோ கஷ்டமாகுது? உலகத்துல உள்ள எல்லாருமே சந்தோஷமா இருக்காங்க. ஆனா எனக்கு மட்டும் ஏன் அப்படி இல்லை? எனக்கு மட்டுமா? நிறைய பேர் இப்படித்தான் இருக்காங்களா? எனக்கு தெரியல. ஏன்னா எனக்குன்னு சொல்லிக்க யாருமே இல்லை, மனசு விட்டு பேசுறதுக்கு கூட. எனக்கு நானே பேசிக்குவேன். சில டைம் எனக்கு நானே பேசிக்கிட்டு மனசு என்ன நானே பைத்தியமான்னு கேட்கிற அளவுக்கு இருக்கு எனக்கு. ரொம்ப தடுமாற்றமா இருக்கு வாழ்க்கையில. என் வாழ்க்கை மட்டும் ஏன் இப்படி இருக்கு? இதுல எந்த ஒளியுமே இருக்காதா? எந்த ஒரு இனிமையான சத்தமும் கேட்காதா? இந்த நாள் இப்படியே தான் போகுமா? இதுல எந்த ஒரு மாற்றமே இருக்காதா? எனக்கு மட்டுமா? இல்ல பல ஆண்களோட மனசு இப்படிதான் இருக்கா? தெரியலையே. ஆண்களை பொறுத்த வரைக்கும் தேடிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். தேடல் முடிவடைறதுக்குள்ள வயசு முடிஞ்சு போயிடுது. சந்தோஷங்க. ஆண் போவன்னு அதனாலதான் அந்த பாக்கியராஜ் கூட படம் எடுத்திருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு அப்ப தெரிஞ்சு எனக்கு இப்பதான் புரியுது. என்ன பண்றது? கத்தி அலனும் தோணுது. ஆம்பளை பையனா இருக்கனால கொஞ்சம் அசிங்கமா தான் இருக்கு அலறதுக்கு. என் மனச நானே பேசி தேர்த்திக்க வேண்டியதா இருக்கு. வேற என்ன பண்ணா? அழுதா கூட தொடக்க ஒரு கையில் என் கையை எடுத்து நானே தொடச்சிக்க வேண்டியதா இருக்குல்ல. எனக்கு மட்டும்தான் அப்படியா? எல்லாத்துக்குமே இப்படிதான் இருக்கா? நிறைய கேள்விகள் மனசுக்குள்ள. கேள்விகள் மட்டும்தான் இருக்கு, விடைகள் இல்ல. தேடுதல் இருக்கு, நிறைவுகள் இல்ல. என்ன சொல்ல? என் வாழ்க்கைய பத்தி எனக்கே புரியல. ஏதோ வாழ்றேன். அந்த வாழ்ற வாழ்க்கை கூட எனக்காக இல்லை. சோகமா இருந்தா ஏன் இப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. நம்மளா கூட இந்த உலகத்துல இருக்க முடியல. மத்தவங்களுக்காக ஸ்மைல் பண்ண வேண்டியது இருக்குல்ல. உங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கை கூட நம்மளால வாழ முடியல. அப்படிதான் இந்த வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன சொல்ற அளவுக்கு எதுவும் இல்லை. நம்ம ஏதாச்சும் வாயை விட்டு சொல்ல போக அதுவும் ஒரு தலைவலியா போய் முடியும். இருக்கிறாயிரம் பிரச்சனை இல்லை, அது ஒரு பிரச்சனையா? வாழ்க்கை சந்தோஷம் நிறைஞ்சதா இருக்கணும்னு தான் எல்லாம் பிறக்கிறோம். நான் பிறந்து வளர வளர வாழ்க்கையில இவ்வளவு கஷ்டங்கள். குழந்தையாவே இருந்திருக்கலாம் போல இருக்கு, எந்த ஒரு கவலையும் இல்லாம அம்மா அப்பாவே பார்த்துக்குவாங்க. எல்லாரும் போக போக முடியல. என்ன பண்ண?